ஹாய். நீங்க ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி இன்னொரு பிரச்சனையில போய் மாட்டிருக்கீங்களா? நான் கூட மாட்டிருக்கேன். அத பத்தி தான் இப்ப பேசப் போறேன். வாங்க. ஃபர்ஸ்ட் இத புரிய வைக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரோ, இல்ல உங்களுக்கு நெருக்கமான ஒரு நபரோ உங்கள விட்டு போயிட்டாலோ, இல்ல இறந்து போயிட்டாலோ, நீங்க அந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ண முடியலன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு சரியா தூக்கம் வராது, பசிக்காது. இந்த மாரி பிரச்சனை எல்லாம் வரும். அதுக்கப்புறம் தலைவலி வரும், உடம்பு வலி வரும், வயித்து வலி வரும், எல்லாமே வரும். சோ தலைவலி உடம்பு வலி எல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? இதுக்கு பேர் தான் சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க மனசுல ஏற்படுற ஒரு சில பிரச்சனைகளால உங்க உடம்பு இம்பாக்ட் ஆகும். அதுதான் இந்த சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நீங்க சரியா சாப்பிடலைன்னா, சரியா தூங்கலைன்னா என்ன ஆகும்? உங்க உடம்பு பாதிக்கப்படும். சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்க டாக்டரை போய் பாப்பீங்க. டாக்டர் உங்க உடம்ப நல்லா பரிசோதிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாரு. ஏன்னா மனசுல தானே பிரச்சனை இருக்கு, அது அவங்களுக்கு தெரியாது. சோ உடனே உங்களுக்கு ஒரு சில சத்து மாத்திரைகளும் தூக்க மாத்திரைகளும் எழுதி கொடுப்பாங்க. நீங்க இந்த தூக்க மாத்திரை போட ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் தூக்க மாத்திரை போட்டாதான் தூங்க முடியுன்ற சுச்சுவேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தூக்க மாத்திரைக்கு நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க. சோ ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி நீங்க இன்னொரு பிரச்சனையில போய் மாட்டிப்பீங்க. சோ இதே மாதிரி பிரச்சனை தான் நீங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறதா இருக்கட்டும், இல்ல குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்க ட்ரை பண்ணி இன்னொரு பிரச்சனையில போய் மாட்டிப்பீங்க. அப்புறம் அதுல இருந்து வெளியே வர்றதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். சோ அதுல கூட இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு ஒரு அன்பு கிடைக்கல அப்படின்னாலோ, இல்ல ஒரு சுதந்திரம் கிடைக்கலனாலோ, அதை நீங்க வெளியே தேட ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு ரைட்டான பர்சன், ரைட்டான பார்ட்னர் கிடைச்சாங்கன்னா நீங்க நினைச்சது நடந்துருச்சுன்னு சொல்லலாம். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா நீங்க இன்னொரு பிரச்சனையில போய் மாட்டிப்பீங்க. நீங்க ஒரு ஜெயில இருந்து தப்பிச்சு இன்னொரு ஜெயில போய் மாட்டிப்பீங்க. சோ அதுவும் உங்களுக்கு ஃபெயிலியரான ஒரு முடிவா இருக்கும். இப்படி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பிரச்சனைக்கான தீர்வை தேடும் போது ஒரு டெம்பரரி சொல்யூஷனா நீங்க வேற ஒண்ணு எடுக்க போய் அது இன்னொரு பிரச்சனைக்கான லீடா மாறிடும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் தீராது, இந்த பிரச்சனையும் தீராது, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் தீராது. சோ பிரச்சனைக்கு பின்னாடி இருக்க காரணம் தனிமையா இருக்கா, விரக்தியா இருக்கா, தாழ்வு மனப்பான்மையா இருக்கா அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம்? நீ ஒரு கிளப்ல போய் சேரலாம், இல்ல ஒரு ஹாபிஸை வளர்த்துக்கலாம், இல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வெளியே போகலாம், இல்லைன்னா மனசு விட்டு யார்ட்டையாவது பேசலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க பண்ணாம அதுக்கான பிரச்சனையை தீர்க்காம நீங்க வேற ஒரு டிசிஷனோ இல்ல வேற ஒரு வேலையோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது டெம்பரரி சொல்யூஷனா இருக்கிறதோட மட்டும் இல்லாம அது தீராம வேற ஒரு பிரச்சனைக்கான லீடா மாறிடும் அப்படிங்கறதுதான் நான் இது மூலமா சொல்லிக்க விரும்புறேன். சோ நானும் அதே மாதிரி சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாம வேற ஒரு பிரச்சனையில எல்லாம் போய் மாட்டிருக்கேன். நீங்களும் மாட்டிருக்கலாம். அப்படி ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தபடி இதே மாதிரி வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ so மச்.